நம்ம சேனலில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு ராசியில் வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களையும் பகுதியாக பிரித்து ஒரு நட்சத்திரக்கும் 4 பாதம். அதனால் ஒரு ராசிக்கு வந்து 9 பாதம். 9 பாதம்னா இப்போ வந்து மேஷ ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா அஸ்வதி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இது 4 8 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் 9 பாதம். அதனால் கார்த்திகை நட்சத்திரம் 2-3 பாதங்கள் ரிஷபராசிக்கு வந்துடுது. இது மாதிரி 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களை பிரித்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ராசி மண்டலம் மொத்தத்துக்கும் 108 அப்படின்னு வரும். 108 பாதங்கள் வரும். ஏன் 108 பாதங்களாக இதை பிரிச்சுருக்காங்க அப்படின்னோம்னா அதுக்கும் வந்து நல்ல கணக்கெல்லாம் இருக்குது. சூரியனுடைய விட்டம் எவ்வளவோ, அதனுடைய டயமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி பூமியிலேருந்து 108 மடங்கு அதனுடைய தூரம். அதே மாதிரி சந்திரனுடைய விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி 108 மடங்கு பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சயின்ஸ் அது. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய இடத்துல இருக்கிறத பொறுத்து அந்தந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு நட்சத்திரமும் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த நட்சத்திரம்னா முதல்ல வந்து நம்ம அஸ்வதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்க போகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம வேண்டக்கூடிய நமக்கு உண்டான தெய்வங்கள், நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள், நமக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஏன்னா இதை வாழ்க்கை ஃபுல்லாக உள்ளதை பேசணும்னா ஒரு சிறிய காலத்தில் பேசணும்னா அதுக்குண்டான விஷயங்களை சுருக்கி நம்ம கொடுக்குறோம். அதனால் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எந்த நட்சத்திரம் பார்க்க போகிறோம்னா 27 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது 27 நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவர் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் தான் இந்த ராசிக்கு அதிபதி. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன். இது வந்து ஒரு பெண் நட்சத்திரமாக அடையாளப்படுத்தப்படுது. ஜோதிஷத்தில் வந்து பரணி நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாக அடையாளப்படுத்தப்படுறது. உடலில் வந்து தலை, மூளை, கண் பகுதிகளை வந்து இது காமிக்கிறது. இப்போ அதை வந்து குறிக்கும் இந்த நட்சத்திரம். பொதுவாக வந்து இவங்களுடைய உடலமைப்பு வந்து எல்லாரையும் கவரக்கூடிய உடலமைப்பு அமைஞ்சிருக்கும். பேச்சாற்றல் வந்து இவங்கள்ட்ட நல்ல அதிகமாக இருக்கும். தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையும் தான தர்மம் செய்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக உடை அணிஞ்சிக்குவாங்க. அணிகலன், அது மாதிரி நல்ல அணிகலன்கள், ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு மற்றவங்க பார்வை தன் மேலே விழணும் அப்படின்ற எண்ணத்தை அப்படின்னு காமிக்கிற மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும். ஆனால் ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து நடனம், பாட்டு, இசை, இது மாதிரி கலைகளில் வந்து இவங்களுக்கு நல்ல ஆர்வங்கள் இருக்கும். இவங்களுடைய குணம்னு எடுத்துட்டோம்னா இவங்க வந்து பொதுவாக எல்லார்ட்டையும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை பேசி நேக்காக பேசி அந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி அதில் வந்து இவங்க பெரிய சாமர்த்தியசாலி. இது மாதிரி கோபத்தோடு இவங்கள்ட்ட யாரும் கோபத்தோடு பேசினாங்கன்னா அப்போ அமைதியாக இருந்து அதுக்கு நேரம் வரும்போது இவங்க வந்து அதுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு அது மாதிரி அவங்க செஞ்சுருவாங்க. அது மாதிரி சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாதுவாக இருந்தாலும் இவங்க வந்து சாமர்த்தியசாலின்னு இவங்களை சொல்லலாம். இவங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னோட சுய சிந்தனையோடு அதை இம்ப்ரவைஸ் பண்ணி செய்கிறதுல இவங்க ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா, அதனால் அதிலெல்லாம் வந்து இவங்க ரொம்ப திறமையாக இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவங்க வந்து பொதுவாக சுகமான வாழ்க்கை, ராஜா மாதிரியான வாழ்க்கை, நல்ல சுகமான வாழ்க்கை தான். இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து காதல்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க காதல் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பரணி நட்சத்திரம் அதிகமான பேர் இருப்பாங்க. இவங்க காதல்னால் நம்ம ஆண் பெண் அந்த காதல் மட்டும் கிடையாது, எதையானும் காதலிச்சுட்டே இருப்பாங்க, எதையானும் அவங்க விரும்பிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப காதல் உணர்வு உள்ளவங்க. அதாவது எல்லாத்துலேயும் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, காதல்ன்றது எப்படின்னா ஒரு பேஷனோட ஒவ்வொன்றையும் அணுகிறது. அந்த மாதிரி வந்து இவங்க அணுகக்கூடிய அந்த தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். மனைவி, குழந்தைங்க, அப்பா, அம்மா,
எல்லாரையும் வந்து கண்ணில் இம வச்சு காக்கிற மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம ஹெல்ப்னு போயிட்டோம்னா அவங்கள வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரியும், அவங்கள எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து செய்கிறதுல வல்லவங்களா இருப்பாங்க. உணவு விஷயத்துல இவங்க ரசனை உள்ளவங்களா இருப்பாங்க. நல்லா ரசித்து அதுக்கு உடனே அந்த ரசிக்கிறது மட்டும் இல்லை, உடனே பாராட்டவும் செய்வாங்க. அதனால வந்து இவங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இவங்கள வந்து எல்லாரும் சுகவாசியாக வீட்டில் வச்சுக்குவாங்க. இவங்களை வந்து நல்ல சுகவாசியாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து வச்சுக்குவாங்க. அதனால் இவங்க வந்து சொகுச்சுக்கு இந்த வீட்டில் வந்து பொதுவாக சொகுச்சுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த தொழில் அதை வச்சு பார்த்தோம்னா எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்க வந்து தொழிலதிபராக இருப்பாங்க முக்கால்வாசி. இவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து சரிசமமாக நடத்தி, அவங்க கர்வம்லாம் இல்லாமல் அவங்கள்ட்ட சரிசமமாக நடத்தி அவங்கள்ட்டேருந்து காரியங்களை சாதிச்சு கொடுறதில்ல, அவங்கள்ட்டேருந்து நல்ல வேலைகளை வாங்கி அந்த வேலைகளை வந்து சரியான முறையில் நடத்துறதுல இவங்கள மாதிரி முடியாதுன்னு சொல்லலாம். இவங்க வந்து இவங்களுடைய நடவடிக்கையை மற்றவங்க இவங்கள பார்த்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, மற்றவங்க பின்பற்றக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய சலுகையும் இவங்க கொடுப்பாங்க. நிறையா வந்து இவங்க சலுகையும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க தான் இவங்க சிக்காக இருக்கக்கூடிய, அதாவது மூழ்கி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கம்பெனியை கூட ரொம்ப தன்னம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி அதை வந்து மேலே கொண்டு வரதுல இவங்கள மாதிரி முடியாது. இவங்க அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் வேலைன்னு வந்து உடனே டக்குன்னு எழுந்து உற்சாகமாக வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அது மாதிரி வேலையில் இது மாதிரி கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால இவங்க எப்படிப்பட்ட நிறுவனங்களையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா மர்ம உறுப்புகளில் நோய் வரும். பொதுவாக வந்து இவங்களோட தொழில் பற்றி சொல்லும்போது சொன்னேன், இவங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, பல் டாக்டரு, எம்பிஏ படிக்கவங்க, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வேலை பார்ப்பாங்க. பொதுவாக வந்து இவங்க கலை சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்களாவோ இல்லை தொழில் செய்கிறவங்களாவோ இவங்க இருக்கலாம். இவங்களுக்கு நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மர்ம உறுப்புகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். சர்க்கரை நோய், கிட்னி, மூட்டு வலி, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு, அதனால இவங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் வரும். இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய நோய்களாக இருக்கும். இவங்களுக்கு தசாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எடுத்த உடனே பரணி நட்சத்திரம்ன்றதுனால எடுத்த உடனே சுக்கிர தசை தான், குட்டி சுக்கிரன்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா பல பேருக்கு வந்து பெரிய உயர்வுகளை கொடுத்துருக்கு. ஆனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு 10 வயசு 9 வயசுன்னு எக்ஸாக்டாக சொல்லலாம். 9 வயசு வர வரைக்கும் 8-9 வயசு வரைக்கும் குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் 9 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க வளர்கிற மாதிரி சரசரன்னு அந்த குடும்பம் மேலே எழுந்து வந்துடும். இதுதான் வந்து பொதுவாக வந்து சுக்கிரனுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இவங்க இருக்கிறதெல்லாம் அழித்து திரும்ப மேலே கொண்டு வரும். அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தசாபலன் சுக்கிர தசையில் அதான் நடக்கும். பொதுவாக இவங்களை பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குடும்பத்தை பொறுத்தளவு அப்படி நடக்கும். இவங்களை பொறுத்தளவு ஜாலியாக இருப்பாங்க. அவங்க ஜாலியாக இருப்பாங்க, ஃப்ரெண்டோட வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நல்ல இப்போ சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்லா படிப்பாங்க. சுக்கிரன் ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னா எல்லா ஊர் சுத்தர் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக வந்து ஊர் சுற்றுறது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனாலும் பின்னால் வந்து நடக்கக்கூடிய வளர வரும்பொழுது படிப்புகளில் கவனம் செலுத்தி பாஸ் மார்க், அந்த பரீட்சை தேர்தலில் படித்து பாஸ் ஆயிடுவாங்களே அந்த குரூப்பில் ஒருத்தவங்க அவங்க. அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து நடக்கக்கூடியது சூரிய தசை. இந்த சூரிய தசை வந்து இவங்களுக்கு பயங்கர எதிர்நீச்சலாக இருக்கும். 6 வருஷம் நல்ல எதிர்நீச்சல், நல்ல போராட்டம், நல்ல கூடிய அந்த வருஷமாக இருக்கும். இந்த 5 வருஷம் வந்து இவங்க கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசையும் இவங்களுக்கு போராட்டம் உள்ளதாக தான் இருக்கும். இதில் வந்து மனக்குழப்பம் இருக்கும், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த டயத்தில் கூட சந்திரத்தில் கூட கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய சந்திர திசையில் நடக்கூடிய இருக்குது. சந்திரனுடைய பலமாக இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள் மாறலாம். அதனால் பொதுவாக வந்து இவங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் அலசிக்கிறது நல்லது. இவங்க செவ்வாய் தசை அதுக்கு அடுத்து வருது. இந்த செவ்வாய் தசையில் வந்து
செவ்வாய் வந்து 1-8க்கு அதிபதியாக இருக்கார் இல்லையா, இவருடைய இந்த ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான், உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ இந்த செவ்வாயோட திசை நடக்கும்போது இவங்க குடும்பத்தில் வீடு மனை வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாகனங்கள் வாங்குறது அது நடக்கும். மனைவி வழியில் வந்து உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். மனைவி வழியில் சப்போர்ட் கிடச்சி இவங்க தொழிலுக்கோ முன்னேற்றத்துக்கோ எல்லா வகையிலையும் அவங்களோட சப்போர்ட் கிடச்சி இவங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய திசை வந்து, ஏன்னா இது 7 வருஷம்தான். இந்த 7 வருஷத்தில் உங்களுக்கு வந்து பூமி மனை வாங்குறது, ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறது, மனைவி வழியில் வந்து சொத்துக்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய வந்து ராகு திசை. இந்த ராகு திசையில் வந்து சுபர் பார்வை பார்க்குற மாதிரி ராகு திசை இருந்துட்டா சூப்பராக முன்னுக்கு வந்துடுவாங்க. எல்லா வகையிலையும் முன்னேற்றம் தான் லைஃப்பில். அது மாதிரி வந்துடுவாங்க. சமுதாயத்துலேயும் அவங்க உயர்வாக வருவாங்க. ராகு திசையில் அது நடக்கூடிய புத்திகள் சரியில்லைன்னா, அந்த புத்திகள் உள்ள புத்திநாதர்கள் சரியில்லைனாலோ, இல்லை ராகுவுக்கு சுபர் பார்வை இல்லைனாலோ இவங்களை டோட்டலாக அடித்து காலி பண்ணிடும் அந்த ராகு திசை. அதுக்கப்புறம் திரும்ப தான் இவங்க எழுந்து வரணும், திரும்ப எல்லாத்தையும் திரும்ப அவங்க கட்டமைக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை கூட வந்து பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை வந்து தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 9 12 விரயஸ்தானத்தில் 12 இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா அந்த குருதசை இருக்குது. இந்த குருதசையில் உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம், இவங்க அப்பாவுக்கு கண்டங்கள் வரலாம். அது வந்து இவங்களுடைய கர்ம தசை, இவங்க அப்பாவுடைய திசையை பொறுத்தது. அதில் வந்து இதில் தந்தை வழியாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களும் கிடைக்கலாம். முக்கால்வாசி இவங்களுக்கு தந்தை வழியாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது அப்படி கிடைச்சாலும் அதெல்லாம் இவங்க வந்து அழிச்சிருவாங்க, அதெல்லாம் வேறு வகையில் செலவு பண்ணிடுவாங்க. அதை காட்டிலும் இவங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள அந்த பலத்தையும் பொறுத்தது. இதில் சுய ஜாதகம் பலமாக இருந்ததுன்னா இந்த குரு தசையில் பலவிதமான ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதில் செய்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்க வந்து இவங்களை இழுத்து விடுவாங்க ஆன்மீக காரியங்களில். வாங்க நீங்கள் தான் வந்து இந்த கோயிலுக்காக செஞ்சு தரணும், இது நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வாண்டனாக கொண்டு வந்து கூப்பிட்டு இவங்க அது மாதிரியெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக வந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த தசாபலன்கள் பற்றிலாம் நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு லைஃப்பில் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் ஜோதிடர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ளத்துக்கு இதிலேயே நம்பர் வரும், அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், தொழில் ரீதியாக எப்படிலாம் வரும், செக்மெண்ட்டாக எப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது லைஃப் லாங் கூட நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து நமக்குள்ளே தொடர்பு வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியம், நடனம், இந்த மாதிரி கலைகள் வந்து பயில்றதுக்கு ஆரம்பிக்கலாம். செங்கல் சூளை வச்சுருக்கிறவங்க வந்து அதுக்கு நெருப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அது மாதிரி வந்து டான்ஸ் இதெல்லாம் கற்றுட்டு இருந்தாங்க, அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். தீர்த்த யாத்திரை போகிறது, மூலிகை செடிகள் வந்து பயிர்றது, முள் உள்ள ரோஜா செடி இருக்கு இல்லையா, அது மாதிரி முள் உள்ள செடிகள் வந்து பயிர்றது, இதுக்கெல்லாம் வந்து பரணி நட்சத்திரம் மிக சிறந்த நட்சத்திரமாக இருக்குது. இப்போ பரணி நட்சத்திரோட தலைவிருட்சம் பார்த்திங்கன்னா நெல்லி மரம். அதனால் நெல்லி மரத்தை அவங்க வளர்க்குறது, நெல்லி மரத்துக்கு நீர் ஊற்றுறது, நெல்லி மரத்தை வணங்குறது, இதெல்லாம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் திருத்துறைப்பூண்டிக்கிட்ட திருநெல்லிக்காவல் அப்படின்னு சொல்லி ஸ்தலமே இருக்குது. அங்கே வந்து நெல்லி மரம் தான் ஸ்தல விருட்சம். அந்த திருநெல்லிக்காவல் போய் அந்த சுவாமியை வணங்கி, அம்பாளை வணங்கி, அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் வந்து அந்த நெல்லி மரத்தையும் வணங்கிட்டு வந்தால் அது ரெகுலராகவே பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களுக்குள்ள ஸ்தல விருட்சமாக இருக்கிறதுனால ரெகுலராகவே அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதை இவங்க பழக்கமாக வச்சுனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் முன்னேறிடுவாங்க. இவங்க பொதுவாக வந்து துர்க்கை அம்மனை வணங்குறது இவங்களுக்கு மிக சிறப்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள், அதாவது திருமணத்துக்கு பார்க்கும்போது பொருந்தாத நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது. அதனால் இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு மற்ற நட்சத்திரங்களை பார்த்திங்கன்னா இவங்களை திருமணத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.